ஓகே ஓகே. டாக்டருங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே? நல்லா பார்க்குறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் புரிஞ்சு பண்ணுறாங்க. திருப்திகரமாக இருக்குது. சார் நண்பர்களே, இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க பல வருஷமாக கோவிட் பின்னாடி இந்த ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை, மூச்சு வத்தில் சிரமமாக இருக்குது. டெஸ்ட்டு அலர்ஜி பட்டாவே அடுக்கடுக்க நிறைய தும்பல் வதனிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் எய்டை பார்த்திங்கன்னா மூக்கில் மருந்து விட்றாங்க. இவ்வளோ கூட்டம் வருங்க. இங்கே எல்லாமே ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வந்த கூட்டம். இங்கே அனைத்து வகையான சிறப்பான சிகிச்சைகளும் செஞ்சுட்டுருக்காங்க. சுகர், பிபி, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலர், லிவர் சம்மந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, மூட்டு வலி, முதுகு வலிகள். வெளியே அதுக்கான இது பார்த்தீங்கன்னா பத்திய முறைகள்லாம் வெளியே நீட்டாக சொல்லி கொடுப்பாங்க. தொடர்ந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு சிகிச்சை பலனளிக்கும். ஒரு மாதம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விடக்கூடாது. அது முழுமையாக பயனடைகிற வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம். இப்போது ஆல்ரெடி நான் கொடுத்த மருந்து இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி அலோபதியில் மருந்து எடுக்கிறதும் இல்லாமல் சேர்த்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சித்தா கிளினிக் வந்திருக்கோம். இங்கே சித்த மருத்துவத்தின் மூலமாக 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது, அந்த இடம் என்ன, டாக்டர்கள் எங்கே என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்றது டாக்டர்கிட்டையும் பேஷண்ட் ரிவ்யூவும் நம்ம கேட்க போகிறோம். வாங்க முழுமையான தகவலை இந்த காணொலிக்குள்ளே பார்க்கலாம். நண்பர்களே, சித்த மருத்துவத்தின் மூலமாக 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட கிளினிக்கில் நிறைய இருக்குது. அதில் ஒரு கிளினிக்கை நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண வந்திருக்கோம். அது எங்கன்னாக்க இதுதான் சென்னை டு கிருஷ்ணகிரி டு சென்னை போகிற பைபாஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், கார் நிறைய இருக்குது. அதே மாதிரி பைக்குக்கும் நிறையா இருக்குது பாருங்கள். இது காலை நேரம். இன்னும் போக போக பேஷண்ட் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே சித்த மருத்துவத்தின் மூலமாக 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்போம். நண்பர்களே, என்னோட கிளினிக் பேர் பாருங்கள், இதுதான் ஏஞ்சல் கிளினிக். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே சித்தா டாக்டர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் நேச்சுரல் மூலமாக இயற்கையான வைத்திய முறையையும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டோட ரிவ்யூவும் நம்ம கேட்கலாம். இவ்வளோ கூட்டம் வருங்க. இங்கே எல்லாமே ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வந்த கூட்டம். இங்கே அனைத்து வகையான சிறப்பான சிகிச்சைகளும் செஞ்சுட்டுருக்காங்க. சுகர், பிபி, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலர், லிவர் சம்மந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, மூட்டு வலி, முதுகு வலிகள், சிவியரான சோரேசிஸ், இப்படி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்து வராங்க. இங்கே நிறைய சித்தா ஆயுர்வேத மருந்துகள் பாரம்பரிய வைத்தியர்கள் முறைப்படி தயாரிக்கப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருந்துகளும் மிகவும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருந்துகளும் பார்த்திங்கன்னா டாக்டருடைய அனுமதியோடு பார்த்திங்கனாக்கா பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் நம்ம விசிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க டாக்டர்கள். இப்போ டாக்டர் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மருந்து பார்த்துங்க, மருந்து கொடுக்குறவங்க பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே மருந்து கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி மருந்துகள் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேத மருந்துகள் தான் இது எல்லாமே. பாரம்பரிய வைத்தியர்களும் தயாரித்த மருந்துகள் தான் கிடைக்கும். மற்றும் சித்தா ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே இருக்குது. இந்த கிளினிக்கில் ரொம்ப அற்புதமான இங்கே இருக்கிறது எல்லாமே சித்தா ஆயுர்வேத மருந்துகள் தான். தேவைப்படும் போது இங்கே ஹோமியோபதி மருந்துகளும் இருக்கும். இதையும் டாக்டர் எழுதுவாங்க. மீதி வைத்தியர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட கேட்கலாம் வாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கய்யா? அரூர்லேருந்து வரீங்களா? என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? வயிறு புண்ணு சார். வயிறு புண்ணு. சார் இடுப்பு வலி, இந்த கால் மறுத்து போகுது, பின்னாடி வலி, இந்த தொடையிலிருந்து பின்பக்கம் வலி. அது பார்க்குறது. இங்கே டாக்டர்லாம் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? நல்லா கொடுக்குறாங்களா? எப்படி பேசுனாங்க? நல்லா அன்பாக பேசுகிறாங்க. இது மாதிரி நிறைய பேஷண்ட்டுகள் வந்து கேட்பாங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக சிறப்பான சிகிச்சை கொடுக்குறீங்க? இங்கே மெயினாக லும்பார் கம்ப்ளைண்ட்டு,
இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வந்து டீ அடிக்ஷன், அதாவது நிறைய ரொம்ப நாள் நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன், ஸ்மோக்கிங் இருக்குது, இதெல்லாம் வந்து டீ அடிக்ஷன் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த மோரோவர் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, டயபெட்டிக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்களே இல்லை, நிறைய பேர் அல்சரு, ஹைட்டஸ் ஹெர்னியா, கேர்டு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது எல்லாத்துக்குமே நாங்கள் சிகிச்சை கொடுத்துருக்கோம். நன்றி டாக்டர். இப்போது உங்கள் பேர் சார்? விஸ்வநாதன் சார். விஸ்வநாதன் சார். சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? வேலூர்லேருந்து வரேன். வேலூர்லேருந்து வரீங்க சார். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? லங்ஸ் பிரச்சனை. லங்ஸ் மூச்சு வாங்குது. எத்தனை வருஷமாக இருக்குது சார்? கோவிடுக்கு அப்புறம் இருக்குது சார். அதிகமாக இருக்குது. 21 இருக்குது. ஓகே ஓகே. டாக்டருங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே? நல்லாவே பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க. திருப்திகரமாக இருக்குது. திருப்திகரமாக இருக்குது. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு அந்த சைனஸ், ஆஸ்துமா அதை சொன்னீங்களா, டெஸ்டாலஜி, அதுக்கு நம்ம மூக்கில் ஒரு மருந்து விடலாம், திருப்பியும் டாக்டர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். டாக்டர் வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போது இந்த பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் டாக்டர்? ஆக்சுவலி அவருக்கு வந்து கோவிட் அட்டாக் ஆகிருக்கு, அதோட கம்ப்ளைண்ட் தான் இது. ஓகேங்களா, உள்ளே வந்து சளி கோத்துருக்கு, லங்கோட இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆக மாட்டேங்குது, லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனாலே அவருக்கு வந்து காஃப் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து இம்யூன் வீக்காக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும். சரிங்க டாக்டர். டாக்டர், இங்கே என்ன மாதிரியான சிகிச்சைகள் இந்த கிளினிக்கில் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்குமே பார்த்துட்ருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட், சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ், ஹார்ட்டுக்கு பார்க்குறோம், கிட்னிக்கு பார்க்குறோம், லிவருக்கு பார்க்குறோம், லங்ஸுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி ஃபீமேல் கம்ப்ளைண்ட் போகும்போது தைராய்டு கம்ப்ளைண்ட் பார்க்குறோம். அதே மாதிரி நார்க்கட்டி, நீர்க்கட்டி, எல்லாத்துக்கும் டோட்டலாக நம்ம டோட்டல் பாடிக்குமே பார்க்குறோம். ஒரு சிலருக்கு ரொம்பவே வந்து டயர்ட் ஆகுதுன்றாங்க, ஹெச்பி கம்மி, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து க்ரானிக் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ டாக்டர். ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்கள் பேர்? ஹரிதாஸ் சார். எங்கேருந்து வரீங்க? வேலூர் சார். சார் வேலூர்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சார்? ட்ரீட்மெண்ட் நல்லா சார். ஃப்ரெண்டுக்காக வந்தோம். அப்படிங்களா? அவருக்காக வந்தோம். அந்த போகும் டாக்டர் நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டாக்டர் எப்படி பேசுகிறாங்க? நல்லா பண்ணுறாங்க சார். சரிங்க சார். இப்போது அவருக்கு மருந்து விட்டு நம்ம செக் பண்ணலாம் இல்லைங்களா? சரி பாய். நண்பர்களே, இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க பல வருஷமாக கோவிட் பின்னாடி இந்த ஆஸ்மா விசிங் சைனஸ் பிரச்சனை, மூச்சு வத்தில் சிரமமாக இருக்குது, டெஸ்ட்டு எல்லாத்தையும் பட்டாவே அடுக்கடுக்க நிறைய தும்பல் வதலிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் எய்டை பார்த்தீங்கன்னா மூக்கில் மருந்து விட்றாங்க. சரிங்களா? இந்த மருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி வேலை செய்யுது நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இப்போதைக்கான தீர்வாக அமையும். அது ரெகுலராக அவங்க நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னு சொன்னால், நிரந்தரமாக சரியாகணும்னா டாக்டர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கணும். இப்போதைக்கு அவங்க மருந்து விட்டுருக்கு, நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அவங்க ரிவ்யூ கேட்கலாம். நண்பர்களே, எங்கள் பேஷண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அவங்க வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் டாக்டர்கிட்டே அனுப்புகிறாங்க. மீதி பெரிய பெரிய டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டெல்லாம் அவங்க டாக்டருங்களே வெளியிலேருந்து பண்ண சொல்லிவிடுவாங்க. இல்லைனா பேஷண்ட் பண்ணிட்டு வரும்போது பழைய ரிப்போர்ட்டுகளை எடுத்து பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி பிபி, சுகரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. பெரம்பூர்லேருந்து வந்துருக்கீங்களா? இன்னும் டாக்டரை பார்க்கல. நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வலி. இது மாதிரி டாக்டர்களுக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணிக்கிறாங்க. உள்ளே நம்ம டாக்டரை பார்க்கலாம். சரிங்களா? இது தொடர்ந்து எடுக்கிறதுனால என்ன? உங்களுடைய பேருங்க சார்? அழகுதுரை சார். அழகுதுரை. அழகுதுரை சார். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பெரம்பலூர் சார். திருச்சிக்கு பக்கத்தில். அப்படிங்களா? என்ன பிரச்சனை சார்? அப்பாவுக்கு கால் வழியாக வந்தோம். அவருக்கு ஏற்கனவே உப்புனி இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கால் வலிக்காக வந்து கால் வலிக்கு மட்டும் எடுக்கணும், உப்புனி இருக்கிறதால உப்புனிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சார் சொல்கிறாங்க. ஓகே. அப்போ கிட்னி பிரச்சனை இருக்குது? ஆமாம். கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கா? இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். ஓ, கிட்னி உப்பு நீர் அதிகமாக இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஃபஸ்ட்டு கிட்னி பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அவரை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறாருங்களா? நல்லா பார்க்குறாரு. அதனுடைய வழிமுறைக்கு எப்படி சாப்பிடணும், ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நல்லா தெளிவுபடுத்துறோம். நாங்கள் போன டாக்டருங்களே வந்து பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேஷண்ட்டை யாருமே எந்த டாக்டருமே எவ்வளோ நேரம் பேசுனதில்லை. ஓ, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாரு. ஆமாம். ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துருக்காரு. நாங்கள் வெளியே நின்று பார்க்கும்போது தெரியுது. அதனால தான் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். ஒரு பேஷண்ட் அவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம். ஓகே, நன்றிங்க. விளக்கத்தையும் கொடுக்குறாரு. நிச்சயமாங்க, சீக்கிரமாக நீங்கள் குணமாயிடுங்க. வாழ்த்துக்கள். சரி டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போது இந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்னி ஃபெயிலருக்கு பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, சோரியாசிஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி எப்படிப்பட்ட இந்த மூட்டு வலி, முதுகு வலிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துருக்குறீங்க. குறிப்பாக இந்த கிட்னி ஃபெயிலருக்கு எப்படி சார் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க?
சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்போதுமே வர நோயாளிகளுக்கு முதல்ல அவங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கணும். இந்த சிறுநீரக செயலிழப்பு எதனால் ஏற்படுது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி கொடுக்குறப்போ அவங்க ஆல்ரெடி மருந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன மருந்து சாப்பிட்றது எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த மருத்துவத்தில் கொடுக்குறப்போ, நம்ம ஹோமியோபதி துறையில் கொடுக்குறப்போ இவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் லெவலில் பொறுத்து தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு என்ன மாதிரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையா கணக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் கடைசி வந்து 2 ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜில் 4th and 5th ஸ்டேஜ் வந்து ரொம்ப சீவியர் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் மூலிமா நான் அறிஞ்சு இது என்ன மாதிரி நிலைன்னு சொல்கிறப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி எடுக்கணும், உணவு எப்படி எடுக்கணும், மருந்து எப்படி எடுக்கணும், நீங்கள் தொடர்ந்து அலோபதியில் எப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அந்த துணையோடு எங்களுடைய மருத்துவத்தையும் நாங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அப்போ பேஷண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த படிப்படியாக நோயினுடைய தன்மை குறைஞ்சி அவங்களுடைய இயல்பு நிலை வரத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஆரம்ப நிலையில் அந்த 3 ஸ்டேஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் டயாலிசிஸ் போகாமல் நாங்களே பார்த்துக்கணும். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொன்னால் கண்டிப்பாக டயாலிசிஸ் மஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி பண்ண வைக்கணும். அதை பண்ணிக்கிட்டு துணையாக மருந்து எடுத்தால் இப்போ வாரத்தில் 3 நாள் செஞ்சிட்ருப்பாங்க, இந்த டயாலிசிஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து 3ன்றது நம்ம 2ஆக குறைக்கலாம், 2ன்றது 1ஆக கூட நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருந்து இல்லாமல் உணவு முறையும் எங்கள் கிளினிக்கில் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அந்த நோயினுடைய தாக்கம் குறைகிறப்போ அந்த இயல்பு நிலைக்கு உங்களால் இருக்க முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ கிட்னி பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ சோரியாசிஸ், மூட்டு வலி, முதுகுவலிக்கு என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதாவது மூட்டு வலினா நம்ம தேய்மானமா வேறு என்ன மாதிரி நிலையை தெரியுதா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ஆரிய ஃபேக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுக்க போகிறோன்றது ஒவ்வொரு முறையும் வழிநடத்தி நம்ம ஒன்று கொடுத்துட்ருக்கோம். சொரியாசிஸும் அதே போல தான். சொரியாசிஸ்ன்றது ஒரு ஆட்டோமின் டிசீஸு, ஆல்ரெடி அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளுடைய மருத்துவத்தில் இதுக்கு சிறப்பு சிகிச்சை இருக்குது. தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப அந்த நோயினுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி இயல்பு நிலையை கூட இதை அடைய முடியும். எடுக்கணும், தொடர்ந்து மருந்து எடுக்கணும். அவங்க வெளியே வந்து அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திய முறைகள்லாம் வெளியே நீட்டாக சொல்லி கொடுப்பாங்க. தொடர்ந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு சிகிச்சை வந்து பலனளிக்கும். ஒரு மாதம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விடக்கூடாது, அது முழுமையாக பயனடைகிற வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். தேங்க்யூ டாக்டர். நண்பர்களே, இவருக்கு கோவிட் பின்னாடி இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ற மாதிரி சித்த மருத்துவத்தில் இந்த மூலிகைகளான ட்ராப்ஸ் விட்டோம். அதை விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படியா இருக்கு? தொண்டையிலேருந்து சளி வந்தது. தொண்டையிலேருந்து சளி வந்துனே இருக்கா? வந்துட்டே இருந்தால் துப்பிட்டே இருங்க, சரிங்களா? ஏன்னா இந்த நுரையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகணும். டாக்டர் கொடுக்குற அந்த மருந்துகளே எடுத்துக்கோங்க. சரி, எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க? கோவிட் பின்னாடி 5 வருஷமாக இருக்குது. ஓ, 4-5 வருஷமாக இருக்குது. என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு? மூச்சு வாங்குது, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, வேகமாக வாக் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளும் டெய்லி காலையில் ஈவினிங் வந்து இரும்பல் வந்துகிட்டே இருக்குது. இரும்பல் வர அப்படியே டயர்டாக இருக்குது உடம்பு, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அதனால் ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. சரிங்க சார், டாக்டர் கூட மருந்து எடுத்துக்கணும், சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். பார்க்குறேன். இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்த மருந்து இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி அலோபதியில் மருந்து எடுக்கிறதும் இல்லாமல் சேர்த்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது, சரிங்களா? இப்போ இது இல்லாமல் டெஸ்ட்டு, நான் எழுதப்பட்ட டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்துக்குள்ளார எனக்கு எடுத்து முடிக்கணும். நீங்கள் அந்த கிட்னியுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் வேலை பார்க்குறது, அந்த நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் பார்க்கணும். அதே போல் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பிபி இருந்து சுகர் இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு முக்கிய காரணத்தை சொல்லிட்டேன். அதை புரதம் சார்ந்த கிட்னி, அதை புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுநீரகத்துடைய ரத்த நாளங்கள் அதில் கசிவு ஏற்பட்டு அந்த புரதம் லாஸ் ஆகிறது. ஏன் அவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கிறாரு? அந்த புரதம் ஏதாவது லாஸ் ஆகுது, அந்த நம்பர்ஸை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் கூட துணை மருந்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதுனா அந்த சிறுநீரகத்துடைய ரத்த நாளங்களுடைய புரத கசிவு ஏற்படுறதை கூட நம்ம தடுத்து அதை கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ ஃபெயிலியர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம சிவியர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்ன்றது கிடையாது. நம்ம வந்து சிம்டம் வைஸத்துக்கு நடுநிலையாக செயல்படுத்தி ஒரு இதாக நம்ம கொடுக்கலாம். ஒரு சிம்டம் வைஸில் நல்லா இருக்கும்படியாக கொடுக்கலாம். பண்ண வேண்டிய முறையை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மெஷின் வச்சுக்கிறது சொல்கிறது, அது மெஷின் வச்சோடனே இன்றைக்கே பண்ணிட முடியாது, 1 மாதம் 2 மாதம் ஆகும். கழுத்தில் பண்ணுறதை விட்டுட்டு கையில் வச்சுக்கோங்க. இது வச்சுக்கிறதுனால வந்து இன்றைக்கே நான் பண்ணணும்னு சொல்லலை, பாதிப்பு இருக்கிறப்ப இது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அதனால எங்கள் கண் பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. இங்கே கண்ணுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. இப்போதைக்கான ஃபஸ்ட் எய்ட் மருந்து மாதிரி இப்போதைக்கு ஒரு ட்ராப்ஸ், அதோடு சேர்த்து என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க. இப்போதைக்கான அந்த கண் பிரச்சனைக்கான தீர்வு இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுற மாதிரி ஒரு சிலர் இருக்கும்.
ஒரு சில கொஞ்சம் கண் எரிச்சல் மாதிரி அப்புறம் சரியாக போகும். இது கண் சார்ந்த பிரச்சனைக்கான நாம் இங்கே கிளினிக்கில் வர்ற இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து டாக்டர்கள் கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கணும். இங்கே விடுங்க. இங்கே கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. இது மாதிரி கண்ணுக்கு மருந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவாங்க. இதோடு சேர்த்து டாக்டர்கள் கொடுக்குற மருந்துகளே எடுத்துக்கணும். இது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்து ஒவ்வொருத்தரும் விட்டு செக் பண்ணி தான் டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா சுகருக்கு, பிபிக்கு, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், முக்கியமாக கிட்னி ஃபெயிலியருக்கு மிக சிறப்பான சிகிச்சைகள் இங்கே தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சோரியாசிஸ்க்கு, நாள்பட்ட வலி L4 L5, அதே மாதிரி மூட்டு தேய்மானமாக இருக்குது, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. சுகருக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. ஃபேட்டி லிவருக்கு, வெரிகோஸ் வெயினுக்கு, இப்படி சோரியாசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இங்கே இது மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு இந்த கிளினிக்கில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரருக்கு யாருன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளினிக்கில் 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் படித்த பட்டதாரி மருத்துவம்னா பாரம்பரிய வைத்தியர்களும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. மருந்துகளோடு சேர்த்து டாக்டர் இங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய உணவில் பேலன்ஸ் டயட்டை சொல்லி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இந்த கிளினிக்கை கண்டிப்பாக நிறைய நாள் நோய் வாய்ப்பட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கோம், நிறைய டாக்டர்களை பார்த்துருக்கோம், நிறைய மருத்துவமனைக்கு போயிருக்கோம், நாள்பட்ட நோயாக இருக்குது, அது இன்னும் சரியாகலை அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற மருத்துவர்களை அணுகி சிறப்பான சிகிச்சையில் நீங்கள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் நாரிதாஸ். நன்றி, வணக்கம்.